ஹலோ dearies, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ammanasummaillavlogs நம்ம விஷா. நேச்சுரல் லிப்ஸ்டிக் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். அதோட டெலிவரியும் ஒரு பன் பட்டர் ஜாம்னு சொல்கிற ஈவினிங் ஸ்நாக் அதுவும் தான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. எல்லா நாளும் ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக் கண்டிப்பாக வீட்டிலே பண்ணி கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அன்றைக்கி காலையில் 11 மணி போல் எனக்கு ஒரு கால் வந்திருந்தது. எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்க வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ மேங்கோ குல்ஃபியும் அப்புறம் நிலக்கடலை வறுத்ததும் பண்ணி வச்சுட்டு அவங்களோட கால்க்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இதுதான் நான் பண்ண லிப்ஸ்டிக். இது வீட்டிலே நானே பண்ணது. இந்த மாதிரி நேச்சுரல் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ப்ராடக்ட் வாங்க வரவங்க இது 2வது ஷேட் வாங்க வந்திருக்காங்க. 2 நாளுக்கு முன்னாடி தான் இது பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டிக்கரிங் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் இப்போ கொடுத்துருவேன். கால் வந்துருச்சு, அவங்க கீழே இருக்காங்க அப்படின்ட்டு உடனே கிளம்புறேன். எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்க எல்லாருமே பொதுவாக வீட்டுக்கே வாங்கிடுவாங்க. நம்ம போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஜாமும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி என் கூடவே வராரு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணுறதுக்காக. அவங்க அங்கே தான் இருக்காங்க. கொடுத்துட்டு போய் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி லன்ச் வத்த வச்ச மீன் குழம்பும் பொரிச்சதும் தான். நிறைய மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை கண்டிப்பாக பாருங்கள். அதனால் சைட் பை சைடு அதையும் பண்ணிவிட்டு ஸ்நாக்கும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பன் பட்டர் ஜாம் அப்படின்னு சொல்லி சென்னையில் மதுரையில் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு மைதா மாவு இல்லை ஃபைனஸ்ட் வீட் ஃப்ளார்னு இருக்கும், அது வாங்கிக்கணும். அப்புறம் ஈஸ்ட்டு, அப்புறம் அன்சால்டட் பட்டர். ரெண்டு கப் மைதா மாவு அல்லது ஃபைனஸ்ட் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 3/4 கப் நல்ல இளஞ்சூட்டில் இருக்கிற பாலில் ஒரு 2 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் ஒரு 3 டீஸ்பூன் சுகர், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட், அப்புறம் ஒரு எக், இதை நல்லா போட்டு கலந்துக்கலாம். 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நுரைச்சி வரும். அதை அந்த மாவில் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அன்சால்டட் பட்டர் போட்டு கடைசியாக நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்ல ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கண்டிப்பாக பிசைய தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கடைசியாக கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நான் அதுவுமே அன்சால்டட் பட்டர் வச்சு கடைசியாக ராப் பண்ணி மூடி வச்சிட போகிறேன். இது ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே மூடியே இருக்கட்டும். மலேசியாவில் மழை எப்போ வரும்னே சொல்ல முடியாது. இன்றைக்கி சாப்பாடு செம்மையாக ரெடி ஆயாச்சு. வாழை இலை இங்கே கொஞ்சம் பழைய வாழை இலை தான் கிடைக்கிது. நம்ம ஊர் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு வரவும் இது கரெக்டாக ரைஸ் ஆகி வர்றதுக்கும் சரியாக இருந்தது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொந்தி வந்திருக்கணும். ஒரு டிஷ்ஷும் பண்ணிடலாம். இதை இன்னொரு தடவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக ஆரம்பத்தில் எடுத்துட்டேன். இந்த சைஸில் எடுத்துட்டேன். பட் இதனை விட பாதி எடுத்துக்கிறது தான் நல்லது, அதுவும் பின்னாடி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு அடுக்கிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம்.
நிமிஷத்தில் இதுக்கு தேவையான பட்டர் க்ரீம் பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான் நல்லாயிருக்கும், அதனால் அதே எடுத்துக்கலாம். சுகர் நல்லா பொடிச்சது, இல்லாட்டி ஐசிங் சுகர், ரெண்டில் ஏதாவது ஒன்று. அப்புறம் ஒரு 4 சொட்டு வெனிலா எசன்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் மில்க் போட்டுட்டு நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா விப் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் அதோட நிறம் மாறி இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வர மாதிரி வரும். அவ்வளோதான், பட்டர் க்ரீம் தயாராகிடுச்சு. செம்மையாக இருக்கும் அது. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இவ்வளோ பெருசாக போட்டால் உள்ளே வேகமானு எனக்கு சந்தேகமாக இருந்தது. அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்கள், அது மேலே வரணும். நான் சின்ன சின்ன பந்துகளாக இதை உருட்டிக்கிறேன், அதுக்கப்புறமா அதை போட்டு எடுக்கிறேன். இதுதான் ஈஸியாக இருந்தது. பெரிய பால்ஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா அது வந்து உள்ளே வேகாமல் போயிடுமோன்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா புஃப்னு வரும். வந்தோடனே திருப்பி போட்டுட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். செம்மையாக வந்திருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம க்ரீம் வச்சு இதை வந்து சர்வ் பண்ணணும். ஸோ நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இது 2ஆக வெட்டி 2 சைடும் நல்லா பட்டர் க்ரீம் தடவலாம். அப்புறம் ஜாம் இருந்ததுன்னா ஜாமும் ஒரு சைடு நீங்கள் வைக்கலாம். எனக்கு பட்டர் க்ரீமே ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதை வச்சு தான் சர்வ் பண்ணேன். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, எஸ்பெஷலி ஹாஷருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். சில நேரம் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கு பின்னாடி பலரோட உழைப்பு இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி தான் இது. இது அடுத்த நாள் காலையில். இன்றைக்கி பண்ண லிப்ஸ்டிக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்புறம் பன் பட்டர் ஜாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுவும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவிடுங்க. காணொளி படிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிர மறந்துடாதீங்க. கை சாட்டிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.